இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு மீந்து போன கேசரியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் விசேஷ நாட்களில் அதிகமாக கேசரியெல்லாம் செய்வோம். செஞ்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ தான் பார்த்து செஞ்சாலும் கொஞ்சம் அது மிச்சமாயிடும். அப்படி மிச்சமாகிற கேசரியில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ இந்த மீந்து போன கேசரியை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1/2 கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் போல் சேர்த்து பிசைய ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபுட் கலரை மாவு சேர்க்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இதை வந்து பிசைஞ்சிருங்க. ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது, கொஞ்சம் வந்து திக்காக தான் இருக்கும். நம்ம பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்போ மாவு எல்லாமே நல்லா வந்து கலந்துருச்சு. நம்ம ஒரு தட்டில் இதை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம். அப்படி தேய்க்கிறதுனால வந்து உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக வரும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் அடித்து தேய்ச்சி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மாவை வந்து இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா அது வந்து மேலே எழும்பி வரும். இந்த அளவுக்கு அதை நம்ம பிசைஞ்சு வைக்கணும். இந்த மாவுக்கு மேலே 1 ஸ்பூன் போல் எண்ணெய் தடவி இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம மாவை வந்து 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இன்னொரு பாதியாக இதை பிரிச்சிடுறேன். நம்ம வந்து ஒரு பாதியை நல்லா வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து திரட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாவில் 3 பங்காக பிரிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த மாவை பூரியாக திரட்டிக்கலாம். நம்ம வந்து பூரி அளவுக்கு இதை திரட்டிட்டு அடுத்ததாக நம்ம ஒரு கிண்ணம் ஏதாவது வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிச்சம் இருக்கிற அந்த கேசரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கேசரியை வச்சிடுறேன். மடிச்சிட்டு நல்லா இந்த ஓரங்களை அழுத்தி விடுங்க, கேசரி வெளியே வராத மாதிரி. ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு உருண்டையும் இதே மாதிரி பூரியாக திரட்டிட்டு கொஞ்சம் போல் கேசரி வச்சுட்டு இன்னொரு பூரியை அதுக்கு மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்திடலாம். அழுத்திட்டு நம்ம வந்து ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இதையும் நம்ம வந்து கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பக்கமும் டிசைன்ஸ் வேணும்னா 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரே மாதிரி ஃபோர்க்கை வச்சு அழுத்திக்கோங்க. எல்லாத்தையும் திரட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் பொழுதே நம்ம இந்த ஸ்நாக்ஸை ஒன்றா இதில் சேர்த்துடலாம். மேலாப்பில் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அது வந்து தானாக மேலே எழும்ப ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். இது வந்து மிச்சம் இருக்கிற கேசரி வச்சு தான் செஞ்சோமா அப்படின்ற மாதிரியெல்லாம் தெரியாது. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்நாக்ஸையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.